திருப்பாவையும் திவ்ய தேசமும். இன்னைக்கு 26வது நாள், 26வது பாசுரம், 26வது திவ்ய தேசம். என்னன்னு பார்க்கலாம். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான், மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியே, ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன, பால்வண்ண வண்ணத்துள் பாஞ்ச சன்யமே, போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே, சால பெரும்பரையே பல்லாண்டு செப்பாரே, கோலவிளக்கே கொடியே விதானமே, ஆளின் இலையாய் அருளேலோர் என்பாவாய். என்ன ஆண்டாள் இந்த பாசுரத்துல சொல்லியிருக்கான்னு பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, 30 பாசுரத்தை ஒவ்வொரு இதுவா காட்சியா பிரிச்சிருக்கான்னு. இப்போ நம்ம கடைசி காட்சியில இருக்கோம். முதல்ல எல்லாரையும் எழுப்புற இது, முதல்ல அந்த 5 இதுல அவதாரிக்கை சொன்னா, அதுக்கப்புறம் 10 பாசுரங்கள்ல எல்லாரையும் எழுப்புற இதெல்லாம் வந்தது. இப்ப முதல்ல அப்புறம் அடுத்த 5ல விண்ணோர்கள் எல்லாம் எழுப்புற இது, இந்த துவாரபாலகா எல்லாரையும் எழுப்பினா, கடைசியில பெருமாளையே எழுப்பியாச்சு. இப்போ என்னன்னா பெருமாள் கிட்டேயே நேரடியா பேசுறது. இப்ப வர்ற பாசுரங்கள் என்ன அர்த்தங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம். மாலே மணிவண்ணா, மாலேன்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், அதாவது தீராத வியாமோகம், மயக்கம், நம்ம மேல அப்படியே பித்தா பைத்தியமா இருக்கிற மாதிரி அந்த அளவு பெருமாளுக்கு அடியார் மேல பாசம். அப்படிப்பட்ட மாலே அப்படின்னு கூப்பிடுற. அதாவது இவா எல்லாரும் நேத்திக்கு சொன்னா இல்லையா, எங்களுக்கு நீ எதுவும் பண்ண வேண்டாம், எங்களுக்காக பிறப்பெடுக்க வேண்டாம், எங்களுக்காக நீ நடக்க வேண்டாம், எங்களுக்காக ராஜ்யத்தை தர வேண்டாம், சண்டை போட வேண்டாம், எதுவுமே வேண்டாம், உன்னையே பெறுறதுக்கு உங்ககிட்ட நாங்க வந்திருக்கோம். அப்படி சொன்ன உடனே பெருமாள் அப்படி சொல்லி நீ நடக்கிற அழகா பார்க்கணும்னு சொன்னா, அப்புறம் சிம்மாசனத்துல எழுந்தருளி இருக்கணும்னு கடைசியில சொன்னா, அப்போ பிராட்டியோட சிம்மாசனத்துல பெருமாள் எழுந்தருளி இருக்கு. அப்போ அவருக்கு தோன்றது, என்னடா இது இவ்வளவு ஆசையா நம்ம இவா நம்மளை பார்க்க வந்திருக்கா, நம்ம இவாளை காக்க வச்சுட்டோமே அப்படின்னு இவா உள்ள வர்றத பார்த்த உடனே பெருமாளோட இதுல அந்த வியாமோகம், அந்த பக்தி அப்படியே அந்த பாசம், பெருமாள் இவாள் மேல இருக்கிற அன்பு வெளிப்படுறது. இவாளோட பக்தியை பார்த்து அந்த அன்பு அவ்வளோ வெளிப்படுறது. அதனாலதான் மாலே அப்படின்னு கூப்பிடுறா. இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னன்னா பெருமாளை உயர்ந்த இதுலதான் சொல்லிகிட்டே இருக்கா. இந்த பாசுரத்துல எல்லாம் தான் பெருமாளோட எளிமையை சொல்லி, நீ எங்களுக்காக, நாங்க தான் உன்னை பெறறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டோம்னு நினைச்சா, நீ உன்னோட கண்ணை பார்த்தாலே நீ எங்களுக்காக எவ்வளோ நாளா எவ்வளோ இதுவா காத்துன்னு இருக்கேங்கிறது தெரியறது அப்படின்னு பெருமாளோட எளிமையை சொல்றான். மணிவண்ணாங்கிறதுனால என்னன்னா, அவரோட இது இந்த கருமாணிக்கம் போல நெரோன்னு எப்பவும் சொல்லுவோம் இல்லையா, அப்படியே ஒளிய ஊடுருவற மாதிரி அவரோட கண்ணு, அந்த இதெல்லாம் பார்த்தா பிராட்டி இருக்கிறது எல்லாமே அவரோட திருமேனியே அடியார்களுக்காக அப்படி காத்துன்னு இருக்கிற மாதிரி, இப்போ அதை என்னை சேர வரையில அப்படிங்கிற மாதிரி இருக்கான். அதுக்காக தான் மணிவண்ணா அப்படின்னு சொல்றான். இவெல்லாம் வந்துடுறா. வந்த உடனே என்னன்னா, என்ன இதுக்காக இப்ப நீங்க வந்திருக்கேன், சரி வந்துட்டே எல்லாம் ஓகே, என்ன பர்பஸ்க்காக வந்திருக்கேன்னு பெருமாள் கேட்கிற மாதிரி. இப்போ இதுலதான் அவ என்னன்னா, அந்த பறைக்கு தேவையான என்னென்ன பொருட்கள் வேணுமோ அதை பெருமாள் கிட்ட வாங்கிக்கிறதா இந்த இதுலதான் பாசுரத்துலதான் வருது. என்னென்ன வேணும் அந்த நோன்புக்கு தேவையான பொருட்கள்லாம். இதை நம்ம இப்படியும் எடுத்துக்கலாம். இப்போ முதல்ல என்ன பண்ணினா, பெருமாளை எழுப்பினா, அதுக்கப்புறம் நீ நடக்கிற அழகா பார்க்கணும்னா, நடந்தாச்சு, நின்ன கோலம் பார்த்தாச்சு, சயனத்திற்கோலம் பார்த்தாச்சு, எல்லாம் பார்த்தாச்சு இல்லையா. இதை நம்ம புறப்பாடுன்னு எடுத்துக்கலாம். பெருமாள் புறப்பாடு எழுந்தர்லின்னா கண்டா அப்போ எப்படி இருக்கும், அதுக்கு இவா நோம்புக்குன்னு தேவையான பொருட்கள்லாம் பெருமாள் புறப்பாடுக்கும் தேவையான பொருட்கள் மாதிரி கணக்குலயே நம்ம வச்சு பார்க்கலாம். இப்போ மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான். மார்கழி நீராடுவான்னா என்னன்னா, நீராடுவான்னா ஒரு ஆளை குறிக்கிறதா சொல்லலை, மார்கழி நீராட்டத்திற்காக, அந்த நோம்புக்காக எங்களுக்கு என்னென்ன வேணும் கேட்க வரும். மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியே. அப்ப பெருமாள் கேட்கிறான், என்னமோ நேத்திக்கு பெருமாள் கேட்கிற மாதிரி, நேத்திக்கு நீங்க என்னையே தான் பெறணும்னு வந்திருக்கேன்னு சொன்னேன், இப்போ என்னென்னமோ பொருட்கள் வேணும்னு சொல்றேல, அப்ப என்ன பெறணும்னு வந்தது சும்மாவா, உங்களுக்கு அந்த நோன்பு அந்த பொருட்கள் தான் முக்கியமா, அது மாதிரி இதுல கேட்கறதா நம்ம கணக்குல பூர்வாச்சாரியர்கள் சொல்லியிருக்கோம். அப்போ அவ என்னன்னா, அதான் நாங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இப்ப வந்தது ஒன்னு அடையிறது தான் இந்த நோம்போட நோக்கம் எல்லாமே. ஆனா மேலையார் இதுனா எங்களுக்கு முன்னாடி இவா இருக்கா இல்லையா, முன்னோர்கள் முடிந்த மொழிப்படிதான் நாங்க நினைக்கணும். அவ என்னன்னா, இந்த நோம்புக்கு இந்த பொருட்களை வச்சுதான் கம்ப்ளீட் பண்ணணும்னு வச்சிருக்கா. ஸோ அதுபடி நாங்க அந்தந்த பொருட்களை உங்ககிட்ட கேட்க வந்திருக்கோம். ஆனா எங்களுக்கு தேவையே நீதான், அதுதான் நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கோம், உன்னை பெறறதுக்கு தான் உங்ககிட்டயே வந்திருக்கோன்னு அப்படின்னு சொல்லிட்டு, ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன, அந்த பாஞ்சசன்யம் அதுக்கு தானே முதல்ல சொல்றா. பால்வண்ண வண்ணத்துள் பாஞ்சசன்யமே. பாஞ்சசன்யம் எப்படின்னா,
அதை எடுத்து பெருமாள் ஊதினர்னா உலகமே அப்படியே வந்து நடுங்கிற அளவுக்கு அந்த சத்தம் வரும். போர்க்களத்துல பெருமாள் பாஞ்சசன்யத்தை கிருஷ்ணரா ஊதினர். அப்பவே வந்து அந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த சத்தத்தை கேட்டவுடனே துரியோதனன் மனசுக்குள்ள ஒரு பயம் உள்ள வந்துடுதான். இந்த பாஞ்சசன்யன் கதையும் நம்ம பின்னாடி அப்புறமா பார்க்கலாம். அந்த கதையும் அருமையா இருக்கும். இப்போ பால்வண்ண வண்ணத்து பாஞ்சசன்யமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே. அந்த பாஞ்சசன்யத்தை போலவே பாஞ்சசன்யமே ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஆண்டாளை வந்து ஏகாரச்சி மாட்டின்னு சொல்லுவான்னு. பாஞ்சசன்யமும் அப்படி ஒவ்வொரு பொருளையும் கொடியும் விதானமும் அப்படி தொகையை சேர்த்து உண்மை தொகையோட சொன்னா இந்த பொருள் இல்லைன்னா இது மாதிரி வேற ஏதாவது கொஞ்சம் மாத்தி இருந்தாலும் பரவாயில்லன்னு ஆயிடுவான். ஆனா இந்த ஏவ சொன்னா இது மட்டும்தான், இதை தவிர எங்களுக்கு வேற வேண்டாங்கிறத கரெக்டா சொல்றதுக்கு தான் அந்த ஏ வச்சு சொல்றேன். எங்களுக்கு இந்த பாஞ்சசன்யத்தை போலவே பால்வண்ண வண்ணம், அது என்ன நல்ல வெண்மை நிறமா இருக்கு இல்லையா, சத்துவ குணத்தோட கூடியதாகவும் இருக்காது. அதே மாதிரி பாஞ்சசன்யம் வேணும். அது எப்படி இருக்கணும்னா போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே, நல்ல அகண்டமா விரிவானதாகவும் இருக்கணும். அப்பதான் அதுல இருந்து வந்து ஓசை எழுப்பினா நிறைய இடத்துக்கு கேட்கும், நிறைய தூரத்துக்கு கேட்கும். அதனால எங்களுக்கு அது மாதிரி கொடு அப்படின்னு கேட்கிறா. அப்புறம் சால பெரும்பறையே, பறையை வந்து என்ன வாத்தியம், இசைக்கிற வாசியம், இது தட்டுற மாதிரி, இது தோல்கருவி மாதிரி. அதுலயும் வந்து என்ன பெரும்பறை, நார்மலா சின்னதா இருக்கக்கூடாது, பெருசா இருக்கணும். சாலம் பெரும்பறைனா ரொம்ப பெரிய பறையா எங்களுக்கு வேணும். அப்புறம் பல்லாண்டு இசைப்பாறை, எங்களுக்கு இந்த கோஷ்டியா நாங்க மொத்தம் இத்தனை பேர் சேர்ந்து போறோம் இல்லையா, 5 லட்சம் குடி பெண்களும் போயின்னு இருக்கோம். அதனால பெருமாளுக்கும் கூட வர்ற எங்களுக்கும், ஏன்னா போற வழியில எங்களுக்கும் ஒன்றும் இல்லாம இருக்கிறதுக்கு பல்லாண்டு பாடுறதுக்கும் இசையோட கூட பல்லாண்டு பாடுறதுக்கும் எங்களுக்கு எல்லாரையும் நீ அனுப்பணும் அப்படிங்கிறா. கோல விளக்கு, விடிகாரத்தால போறா இல்லையா, எங்களுக்கு வெளிச்சம் வேணும். அதோட இல்லாம அது மங்களகரமான பொருள், அதனால எங்களுக்கு விளக்கம் வேணும். கொடி, கொடியை கொண்டு போனாதான் ஒருத்தர் வரா யாரோட இது அப்படிங்கறத எல்லாரும் கண்டுபிடிச்சுப்பா. விதானமே, ஏன்னா வந்து பனி மேல இருந்து கொட்டின்னு இருக்கு, இந்த பனியில நாங்க எல்லாரும் போறோம். சோ எங்களுக்கு எல்லாருக்கும் தலைக்கு மேல ஒரு விதானமும் வேணும். இத்தனையும் நீ எங்களுக்கு கொடுக்கணும். உடனே வந்து பெருமாள் வந்து கேட்கிறாரா, 1 2னா பரவாயில்ல, நீங்க என்னன்னா வந்து பாஞ்சசன்யம்ல என்கிட்ட ஒரு இது இருக்குன்னா நீங்க 5 லட்சம் பேர் வந்திருக்கு, 5 லட்சம் பேருக்கும் நான் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கணும்னா நான் எங்க போவேன் அப்படின்னு கேட்கிறேன். உடனே பெருமாள் இப்ப சொல்லிடுவாருங்கிறதுக்காக தான் அதுக்கு அடுத்த வார்த்தை வந்து சொல்றா, ஆலி நிலையாய், நீ வந்து என்னன்னா நடக்காதது நடத்தி காமிக்கிற சாமர்த்தியம் உனக்கு இருக்கு. மார்க்கண்டேயர் ஒரு முறை கேட்டப்போ பிரளய காலத்துல வந்து இந்த இது பூமியில எப்படி இருக்கும்னு கேட்டபோது கண்ணை மூடிக்கோன்னு நீ காமிச்ச. கண்ணை முன்னோடனே என்னன்னா ஃபுல்லா முழுக்க தண்ணியா இருந்தது. அந்த தண்ணியில ஒரே ஒரு ஆலமரத்தோட இலை வந்து மிதந்துன்னு இருந்தது, அதுக்குள்ள ஒரு குழந்தை படுத்துன்னு இருந்தது. அந்த குழந்தைய பார்த்தா வேற எங்க எதுவுமே இல்லை. யாரு இது, நீ யாருப்பான்னு அந்த குழந்தைய வந்து அவர் கேட்கிறாரு. கேட்ட உடனே அந்த குழந்தை வந்து பிராட்டிய காமிங்க, பெருமாளான்னு அப்பதான் அவருக்கு தெரியுது அந்த குழந்தை பெருமாள். காலை கட்டவரில் எடுத்து வாயில போட்டு சப்பின்னு படுத்துட்டு இருக்கு அந்த குழந்தை. அந்த திருவடி, எல்லாரும் என் திருவடின்னா அமிர்தங்கிறாலே எப்படி இருக்குன்னு பார்க்கணுங்கிறதுக்காக அவரே அவர் திருவடியை காலை வச்சு சப்பின்னு இருக்கிற மாதிரி வச்சுட்டு இருக்காரு. உடனே பார்த்தா அவரோட வாய் ஆன்னு காமிக்கிறார். அவரோட வாய்க்குள்ள உலகம் எல்லாமே எல்லா இதுவும் தெரியறது. உடனே பெருமாள் அப்படியே மார்க்கண்டேயன் அப்படியே திகைச்சு போன உடனே அந்த காட்சியை மாத்திடுறாரு. அப்படி ஒரு ஆளிலைக்குள்ள நீ வந்து படுத்துட்டு இருந்த, எல்லாமே உனக்குள்ள அப்ப பிரளயத்துல இல்லைன்னா எங்க இருந்து அந்த ஆளிலை மட்டும் மிதந்தது, அதுக்குள்ள நீ படுத்துட்டு இருந்த, உனக்குள்ள உலகம் முழுக்க வந்து வயிற்றுக்குள்ள இருந்தது. அப்படி நடக்காததை நடத்தி காமிக்கிற சாமர்த்தியம் இருக்கு உனக்கு. அதனால நீ நினைச்சேன்னா எங்க 5 லட்சம் குடி பெண்களுக்கும் கொடுக்கறது ஒன்றும் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்றா. அதுக்கு பெரும்பாலும் சரி அப்படி சொன்னோடனே ஓகேன்ட்டா. முதல் வரியில மாலை மணிவண்ணாங்கிற இதுல மாலைங்கிறதுல வந்து என்னன்னா பெருமாளோட எளிமையை சொல்லிட்டா. இப்ப கடைசியில ஆளி நிலையாய்ங்கிறதுல பெருமாளோட பெருமையை, நீ நாங்க என்ன நினைச்சாலும் உன்னால கொடுத்துட முடியும் அப்படின்னு. இப்ப இதுக்கு நம்ம இன்னும் என்னென்ன உள்ளுக்குள்ள அர்த்தத்துல சொல்றான்னு பார்த்தோம்னா, பெருமாள் சொல்றான், பாஞ்சசன்யம் கேட்டிருக்கல, என்கிட்ட அது ஒண்ணுதான் இருக்கு. சரி உங்களுக்காக நான் என்ன பண்ணிடுறேன், பசுக்களை மேய்ச்சலை கூட்டின்னு போகும் பயன்படுத்துற சங்கு, அப்புறம் புள்ளரியன் கோவிலோட சங்கு, அதெல்லாம் சேர்த்து உங்க எல்லாருக்குமா நான் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் வந்து நீங்க என்ன கேட்டேன், இது சால பெரும்பறை கேட்டேன் இல்லையா, பெரும்பறை வந்து நான் கூத்தாடும் போது கோபிகைகளோட கூத்தாடி ராசலீலை பண்ணும்போது வச்சுட்டு இருந்த பறையும், அப்புறம் ஜாம்பவான்ட்டு இருக்கிற பறையும் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அது தவிர ராமாவதாரத்தை போது வானர கூட்டம்லாம் பறை கொண்டு வந்தது, அதையும் சேர்த்து உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு பெருமாள் சொல்றாராம். அப்புறம் பல்லாண்டு இசைப்பாறை, பல்லாண்டு பாடுறதுக்கு வேற யாரு, எனக்கு பெரியாழ்வார் தான் இருக்கார். அப்புறம் அடியார்களுக்கு பல்லாண்டு பாடுறதுக்கு நம்மாழ்வாரும் இருக்கார்.
ஸோ உங்களோட பெரியாழ்வாரையும் நம்மாழ்வாரையும் உங்களோட கோஷ்டிக்கு நான் கொடுத்துட்றேன். அப்புறம் கோல விளக்கு, உங்களெல்லாம் காட்டி கொடுத்த விளக்கு யார்? எனக்கு நப்பிண்ணை தான். நப்பிண்ணையும் உங்கள் கோஷ்டிக்கே நான் அனுப்பிடுறேன். ஏற்கனவே நப்பிண்ணை என்ன பண்ணா, இதுக்கு மேலே பெருமாள் பக்கத்தில் இருக்க வேண்டான்னு பெருமாளை எழுப்பும் போதே, கிருஷ்ணரை எழுப்பும் போதே நான் கோபிகைகளோடய நின்றுறேன்ட்டா. ஸோ அவளையும் கொடுத்துட்றேன்ற. அப்புறம் கொடி, எனக்கு கொடி என்னது? கருட கொடி தான். கருடனை உங்களுக்கு கொடுத்துட்றேன். விதானம்னு நான் சொல்லணும்னா ஆதிசேஷனை தான் சொல்லணும். ஆனால் ஆதிசேஷனை பார்த்தா எல்லாம் சில பேர் பயந்துடுவேன். அதனால நான் என்ன பண்ணுறேன், என்னோட உத்திரியத்தை வந்து உங்களுக்கு விதானமாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிடுறேன் பெருமாள். இதெல்லாம் வந்து நம்ம வந்து பெருமாள் புறப்பாடு கண்டறியும் போதும் பார்த்தோம்னா பாஞ்சசன்யமும் இது சங்கநாதம் முன்னாடி இருக்கும். அது தவிர கொடியை பிடிச்சிட்டு போவா, விளக்கு எடுத்துட்டு போவா. அப்புறம் அடியார்கள் இவாலாம் வந்து வேத இது திவ்ய பிரபந்தம்லாம் செஞ்சுன்னு போவா இல்லையா, அதை இதோடையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா சரியா வரும் ரெண்டும். அதாவது இதுல பெருமாள் இது என்னன்னா, மோட்சத்துல வந்தா எப்படி பெருமாள்கிட்ட இருக்கிறதெல்லாம் தனக்கு வேணுங்கிறது மோட்ச சாமியத்துவம்னு இதை வந்து சொல்லலாம். இப்ப நம்ம இந்த இதுல வந்து என்ன திவ்ய தேசத்தை குறிப்பிட்டிருக்கான்னு பார்க்கலாம். இன்னைக்கு சொல்ல போறது முக்கியமான திவ்ய தேசம். இந்த திருப்பாவை பிறக்கிறதுக்கே காரணமான ஆண்டாள் பிறந்த இடம் ஸ்ரீவில்லிபுத்தூர். ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் இந்த பாசத்துல ஆண்டாள் குறிப்பிடுறா. சொன்னா இல்லையா, ஆளின் நிலையாயின்னு வடபத்திர சாயியை தான் இதுல குறிப்பிட்டிருக்கா. ஸ்ரீவில்லிபுத்தூர் 56வது திவ்ய தேசமா வருது. அந்த கோபுரம் நம்ம ராஜகோபுரம் கவர்மெண்டோட சின்னத்திலையும் அதுதான் இருக்கு. மொத்தம் 196 அடி உயரம், 11 நிலைகளை கொண்ட இது கோபுரம். பெருமாள் அங்க கிழக்கு நோக்கி திருமுக மண்டலம். இவர் வடபத்திர சாய் பெரிய பெருமாளா சயனிச்சுட்டு இருக்க. ஆண்டாள் இது தீர்த்தம் வந்து திருமுக்குளம். திருமுக்குளம் தான் அங்க வந்து தீர்த்தம். விமலாகிருதி விமானம். இது என்ன கதைங்கிறதையும் நம்ம இப்ப பார்க்கலாம். மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் அவதார ஸ்தலம்னு, ஆண்டாள் பெரியாழ்வார் 2 பேருக்குமே அதான் அவதார ஸ்தலம்னு. அங்க என்னன்னா, மல்லிங்கிற ஒரு அரசியோட கட்டுப்பாட்டுல அந்த இடம் இருந்திருக்கு. வில்லி கண்டன்னு 2 பேர். அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, வேட்டையாட போயிருக்கான். வேட்டையாட போகும்போது என்னன்னா, அந்த கண்டனை வந்து ஒரு புலி தாக்கி எடுத்து அவன் அங்கேயே இறந்துட்டான். அது தெரியல வில்லிக்கு. அவன் தேடிண்டே வரான் கண்டன் எங்கன்னு. அப்புறம் என்னன்னா, பெருமாள் வந்து அவனோட கனவுல வந்து அப்படியே அவன் அசதியில படுத்துன்றான். தூங்கின உடனே அவன் கனவுல வந்து பெருமாள் சொல்றான், அந்த கண்டனை வந்து புலி தாக்கி இதுவாயிட்டான், அவனுக்கு வந்து அது ஒரு சாபம், அதனால நீ வருத்தப்படாத, அவனுக்கு தேவையான இறுதி இதெல்லாம் பண்ணிடு. பண்ணினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுன்னா, இங்க இந்த ஆலமரம், அவன் படுத்த இடம் ஆலமரம். இந்த ஆலமரத்துக்கு அடியில தான் நான் வந்து வடபெரும் கோவிலுடைய பெரிய இதோட இந்த அடியில, இந்த புத்துக்கடியில தான் நான் இருக்கேன். என்னை வந்து எடுத்து கோவில் நிர்மாணம் பண்ணி என்னை ஸ்தாபிச்சிடு அப்படின்னு சொல்லு. நீ உன்னோட பேரால இந்த ஊர் இனிமேல் வழங்கப்படட்டும், வில்லிபுத்தூர் அப்படின்னு சொல்லிடுற. அது காடா இருந்திருக்கு. அதை புது நகரமா மாத்தினதுனால புத்தூர்னா புதிய ஊர்னு சொல்லலாம். புத்து நிறைய சேர்ந்திருந்ததுனாலையும் புத்தூர்னு சொல்றான். அதனாலதான் வில்லிபுத்தூர்னு ஆயிடுது. ஆண்டாள் அவதாரத்துக்கு அப்புறம் ஸ்ரீவில்லிபுத்தூரா மாறிடுது. அப்புறம் வந்து என்னன்னா, அந்த நகரமா அதை நிர்மாணம் பண்ணதுக்கு அப்புறம் திருவள்ளரையில இருந்து நிறைய பிராமணால இங்க கொண்டு வந்து வச்சு பெரிய ஊரா இந்த ஊரை மாத்திட்டா அப்படின்னு சொல்றா. அதனால ஸ்ரீவில்லிபுத்தூர்னு. அதே மாதிரி இந்த சுதப முனிவர், ஏற்கனவே நம்ம திருமாலிருஞ்சோலை கதையில பார்த்தோம் இல்லையா, அந்த முனிவர் அந்த துர்வாசரோட சாபம் அதனால தவளையா மாறினார்லாம் பார்த்தோம் இல்லையா. அவர் வந்து நான் திருமாலிருஞ்சோலை பெருமாளை நோக்கி தானே தவம் பண்ணிட்டு இருந்தேன்னு முதல்ல சொல்லிட்டு இருக்கேன். ஆனா வந்து என்னன்னா, திருமாலிருஞ்சோலை பெருமாளை அங்க இருக்கிறவரே அங்க கல்லழகர் இல்லையா, இங்க காட்டழகரா இவருக்கு இது காட்சி கொடுத்துருக்காரு. இங்க காட்டழகர் சன்னதி இருக்கு. நடந்து போறது கொஞ்சம் கஷ்டம். அது உள்ளுக்குள்ள ரொம்ப தூரம் நடக்கணும். ஆனா பெருமாள் ரொம்ப அருமையா காட்டழகரா இங்க எழுதியிருக்காரு. அதுதான் வந்து இந்த இடத்துக்கு இன்னொரு இது, அவர் தவளையா இருந்து சாபம் நீக்கின கதையும் இந்த இடத்துல வந்துடுறது. அப்புறம் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாளோட இது இந்த மார்கழி மாசத்துல அந்த நீராட்டு உற்சவம் ரொம்ப ஃபேமஸ். அந்த நீராட்டு உற்சவத்தை அந்த எண்ணெயை வாங்கிக்கிறதுக்கு வாசனை பொடி வாங்கறதெல்லாம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பால்கோவாவும் ஃபேமஸ், இந்த வாசனை தைலமும் ரொம்ப ஃபேமஸா இருக்கும். அதுதான் இந்த இது. பெரியாழ்வாருக்கு வந்து ஆண்டாள் எப்படி கிடைச்சா, அந்த துளசி மாடத்துக்கு அடியில கிடைச்சா இல்லையா, அந்த கதை ஏற்கனவே தெரியும், நம்ம நிறைய இதுல பார்த்துருக்கோம். ஆண்டாள் இது பண்ணா பெரியாழ்வார் வந்து கருடனோட இது அவரோட இதுவாதான் பிறந்திருக்கார். ஆனி சுவாதி அவருக்கு. ஆண்டாள் திருவாடி பூரம். இது வந்து என்னன்னா, முன்னாடி வராக கஷேத்திரமா இருந்திருக்கு. ஏன்னா வந்து பெருமாள் வந்து சொன்னார் இல்லையா, நம்ம நம்பாடுவான் கதையில கூட பார்த்தோம் இல்லையா, எல்லாத்தையும் சொல்லி வராக புராணத்துல பெருமாள் சொல்ற, நீ வந்து இதுவா பூமியில ஆண்டாளா போய் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கன்னு
எல்லாரையும் வந்து ஈஸியான முறையில என்கிட்ட கொண்டு வந்துடலாங்கிற அதுக்காக தான் ஆண்டாள் இங்க பூமாதேவியோட அம்சம் இங்க ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பிறந்து திருப்பாவை நாச்சியார் திருமொழி ரெண்டையும் பாடினா மானிடருக்குன்னு பேச்சுப்பட்டில் வாழ்கில்லேன்னு சொன்னதுனால என்னன்னா பெருமாளே அவளுக்கும் இதுல வந்து ரங்கநாதரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா பெரியாழ்வாரோட கனவுலையும் வந்து பெருமாள் சொல்லிட்டு அவளை எனக்கு அலங்கரிச்சு கூட்டிட்டு வா, நான் உனக்கு அவளை நான் ஏத்துக்கிறேன்னு அப்படி போய் பெருமாளோட சேர்ந்துட்டா. ஆனா எங்களுக்கு இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரையும் அதை பார்க்கணுன்றதுனால ஆண்டாளும் ரெங்கமன்னாருமா இங்க சந்நிதியில இருக்கா. இங்க இந்த சந்நிதிக்குள்ளேயே வந்து கருடாழ்வாரும் உள்ளுக்குள்ளேயே இருக்காரு. ரொம்ப விசேஷமான இது. அப்புறம் இன்னும் வந்து இத செண்பகாரண்யம்னு சொல்லுவா. வராக கஷேத்திரம் முன்னாடி இதுதான் ஃபேமஸா இருந்தது. இது ஸ்ரீமூஷ்ணம், திருப்பதி எல்லாமே வந்து திருவிடந்தை எல்லாமே வராக கஷேத்திரத்துக்கு தான் ரொம்ப ஃபேமஸா இருந்த விஷயம். இங்க இதான் ஆண்டாள் வந்து என்ன பண்ணா, இந்த திருமக்குளத்தை தான் யமுனை நதியா பாவிச்சு வடபெருங்கோயிலுடைய அந்த சந்நிதியை வந்து இதுவா பெருமாளை கண்ணனோட வீடா இது அவரோட ஆமா கணக்கு வச்சுட்டு தான் வந்து ஆண்டாள் வந்து இந்த பாவைக்களம் இது பண்ணி 30 நாளும் கோபிகையோட பாவனையோட இது பண்ணியிருக்கா. இந்த ஆண்டாள் கையில கிளி இருக்கு இல்லையா, அதுக்கும் வந்து ஒரு இது இருக்கு. ஆண்டாள் வந்து முதல்ல என்ன பண்ணாலான்னா பெருமாளை சேர்றதுக்கு 3 பொருளை தூது விட்டாலாம். முதல்ல மழை, அப்புறம் வண்டு, அடுத்து கிளி. மழை என்ன பண்ணிட்டு பெருமாளோட அழகை பார்த்து மழையா பொழிஞ்சிட்டு அப்படியே நின்றுடுதான், ஒண்ணுமே சொல்லவே இல்லையா. வண்டு பெருமாளோட மரல இருக்கிற அந்த பூவோட தேனெல்லாம் பறிக்கிட்டு அதுவும் அங்கேயே நின்றுடுதான், ஒண்ணுமே சொல்லலையா, தூது போய் சொல்லவே இல்லையா. ஆனா இந்த கிளி தான் என்னன்னா சொன்னதை சொல்லும் கிளி பிள்ளைங்கிற மாதிரி ஆண்டாள் என்ன நினைக்கிறாங்கிறத சொல்லி அவர்கிட்ட போய் சொல்லி ஆண்டாளும் பெருமாளும் சேர்றதுக்கு உதவி பண்ணி அதை என்னைக்கும் ஞாபகம் வச்சுக்கிற வகையில தான் வந்து தன் கையில கிளிய வச்சுட்டு இருக்கா அப்படின்னு வந்து சொல்றா. இன்னும் வந்து என்ன இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸ்ரீவில்லிபுத்தூர்னு சொல்ல ஆரம்பிச்சா முடியவே முடியாது. கண்ணாடி தீர்த்தம்னு அந்த கிணறு, கண்ணாடி கிணறுன்னு இருக்கு இல்லையா, தன்னோட அழகை எடுத்து பார்த்தது அதுவும் அங்க ரொம்ப விசேஷம். எல்லாம் இப்பெல்லாம் அதுல எல்லாம் பைசாவெல்லாம் போட்டு இது பண்ணிடுறா. ஸோ வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்ல போனா எல்லாமே நிறைய விசேஷங்கள் ஒவ்வொன்றா வந்து இதுவா இருக்கும். இன்னும் நம்ம இன்னும் அப்புறமா திவ்ய தேசம் இதுல இன்னும் நிறைய நம்ம வந்து பார்க்கலாம். சொல்ல சொல்ல ஆண்டாளோட மகிமை நிறைய விஷயங்கள் வந்துட்டே இருக்கு. நம்ம நாளைக்கு என்னங்கிறத பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.